ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். காட்டில் மிருகங்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். அவங்க சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சான். அது என்னன்னாக்கா, சிங்கம் ஒவ்வொரு ஆளாக அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். நீங்கள் வரலன்னா நான் உங்களை தின்னுடுவேனே தான் ஒருத்தராக என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருச்சான். இன்னும் முயல் அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொன்னிச்சான். முயல் போய் சிங்கராஜா கிட்ட போய் பேசிச்சான். உங்களை மாதிரியே ஒருத்தன் இங்கே இருக்கிறான், அவன் பெரிய ஆளாக இருப்பான்ல இருக்கு உங்களை விட அப்படின்னு. என்ன மாதிரியே ஒரு ஆளா? என்னை விட பெரிய ஆளா? ஓ, என்னது, என்னை விட காட்டில் ஒரு ராஜா இருக்கானா, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துச்சான். முயல் குறுகிடே கிணத்துக்குள்ளே போய் பார்த்தா உள்ற பாருங்க உங்கள் மாதிரியே உட்காந்துருக்கான்ட்டு. அது சிங்கம் உரிமை, அந்த சிங்கமும் உருமுடிச்சான். ஆமாம், என்ன மாதிரியே ஒருத்தன் கிணத்துக்குள்ள உட்காந்துருக்கானா, இவனா சிங்கராஜாவா? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, வேற யாரும் ராஜாவாக இருக்க முடியாதுன்னு பேசிச்சான். முயலும் ஆமாம் சிங்கராஜாவே, உங்களை மீறி ஒருத்தன் இங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணட்டும், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு எட்டி பார்த்துச்சான். டபக்குன்னு பிடிச்சி முயல் அந்த சிங்கத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சான். சிங்கம் செத்து போச்சான். எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.